நமக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். நம்முடைய உள்ளம் கூட இன்றைக்கு ஆண்டவருடைய முகத்தையும் நாடு என்று சொல்கிறது. அவருடைய முகத்தையும் நான் என்றும் நாடுவேன். ஒளிமயமான வெளிச்சமிக்க பிரகாசமான அவருடைய முகத்தை பார்க்கிற போது நம்முடைய முகம், நம்முடைய உள்ளம், நம்முடைய வாழ்வு, நம்முடைய குடும்பம், நம்முடைய செயல்கள், நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஒளிமயமாய் பிரகாசமாய் மகிழ்ச்சியாய் மன நிம்மதியாய் நமக்கு அமையும் என நம்பிக்கையில் ஆண்டவரே உங்கள் முகத்தை நான் நாடுகிறேன், உங்கள் முகத்தை நான் நாடி வந்திருக்கிறேன், உங்கள் முகத்தை நான் என்றைக்கும் பார்ப்பேன். இன்னைக்கு பல பேருடைய முகங்கள் பிரகாசம் கிடையாது, பல பேருடைய முகங்களில் மகிழ்ச்சி கிடையாது, பல பேருடைய முகங்களை பார்க்கிற போது கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறது. அவர்களுடைய முகத்தை பார்க்கிற போது நமக்கு கவலையாக மாறிவிடுகிறது. பல பேருடைய முகங்களில் கோபம் இருக்கிறது, பலருடைய முகங்களில் ஆத்திரம் இருக்கிறது, பல பேருடைய முகங்களில் எரிச்சல் இருக்கிறது, பல பேருடைய முகங்களில் வெறுப்புணர்வு இருக்கிறது. அந்த முகங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். ஒளிமயமான வெளிச்சமான பிரகாசமான அந்த முகத்தை பார்க்கிற போது நம்முடைய முகங்கள் கூட அது ஒளிமயமானதாய் மாறும் என்ற நம்பிக்கையில் எழுந்து நின்று ஆண்டவரே உங்கள் முகத்தை நாம் பார்க்கணும், உங்கள் முகத்தை நாம் பார்க்கணும் என்று சொல்லி பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, சேர்ந்து உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. மீண்டும் பாடுவோம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்த பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். இயேசுனுடைய முகத்தை பார்க்கிற போது மகனே மகளே நம்முடைய பாடுகள் நீங்கிவிடும், நம்முடைய வேதனை மறைந்துவிடும், நம்முடைய துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். அந்த பிரகாசமான முகத்தை, அந்த ஒளிமயமான முகத்தை, அந்த வெளிச்சமான முகத்தை, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற போது துன்பம் மாறிடும், வேதனை போய்விடும், துயரங்கள் மறைந்துவிடும், கலக்கங்கள் மாறிவிடும். பாடுவோம். எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும். இஸ்ராயல் மக்கள் யோர்தானை கானான் நாட்டுக்கு கடந்து செல்கிற போது யோர்தான் நதி குறுக்கே இருந்தது. கடந்து போக முடியாமல் தவித்தார்கள். எப்படி கடப்பது, எப்படி போவது, யோர்தான் நதியிலே மூழ்கி விடுவோமே என்று கலங்கி போன சமயத்தில் ஆண்டவர் சொன்னார் அந்த மோயிசனிடம், உன்னுடைய கோலை எடுத்து அடி. யோசுவா கோலை எடுத்து அடிக்கிறார். யோர்தான் நதி பிளவுபடுகிறது. யோர்தான் நதியை கடந்து சென்றார்கள். எரிகோவின் மதில்கள் அவர்களுக்கு முன்பாக இருக்கின்றன. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஜெபியுங்கள், எரிகோவின் மதில்கள் இடிந்து போகும், நீங்கள் கானான் நாட்டை அடைவீர்கள். யோர்தான் நதிகள், யோர்தான் வெள்ளங்கள் விலகிவிடும்.
எரிகோவின் மதில்கள் இடிந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள் யோர்தான் நதியின் போல, எரிகோ மதில் சுவர் போல இருக்கலாம். ஏதோ ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற போது அவை நீங்கி போகும், மறைந்து போகும், இடிந்து போகும். பாடுவோம். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. நாம் வாழ்கிற சமூகத்திலே, நாம் வாழ்கிற தேசத்திலே பாவத்தின் கட்டுக்கள், பசாசின் கட்டுக்கள், அழகியினுடைய கட்டுக்கள் நம்மை கட்டி போட்டு இருக்கின்றன. பாவங்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. பாவத்தில் விழுந்திருக்கிறோம், பாவத்தின் சாபங்களில் விழுந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பம் பாவத்தில் விழுந்திருக்கிறது. இந்த ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். ஆண்டவரே, பசாசின் கட்டுகளில் என்னை விடுதலை தாரும், அழகியினுடைய கட்டுகளில் எனக்கு விடுதலை தாரும், என்னை கட்டி போடக்கூடிய எல்லா விதமான சாத்தானுடைய தொல்லைகளில் எனக்கு விடுதலை தாரும். எங்கள் தேசத்தின் கட்டுக்கள் அருந்துவிடும், எங்கள் சபைகளில், எங்களுடைய குடும்பங்களில் எழுப்புதல் பரவிவிடும். பாடுவோம். எங்கள் தேசத்தின் கட்டுகள் அருந்துவிடும், எங்கள் குடும்பங்கள் எழுப்புதல் பரவிவிடும். எங்கள் தேசத்தின் கட்டுகள் அருந்துவிடும், எங்கள் குடும்பங்கள் எழுப்புதல் பரவிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க முகத்தை அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுடைய முகத்தை பார்ப்போம். உங்க முகத்தை விடுதலை கொடுக்கக்கூடிய முகம், சுகம் கொடுக்கக்கூடிய முகம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஆண்டவர் இயேசு நமக்கு முன்னாடி இருக்கிறார். உயிருள்ள தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். நமக்கு உயிர் கொடுத்த கடவுள் நமக்கு முன்னாடி இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தாரை, கணவனை, மனைவியை, தாய் தந்தையை கொடுத்த கடவுள் நமக்கு முன்னாடி இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். இன்னைக்கு மனிதர்களுடைய முகத்தை பார்க்க ஆசைப்படுகிறோம். மனிதர்களுடைய முகத்தை பார்த்து நாம் ரசிக்கிறோம். மனிதர்களுடைய முகத்தை பார்த்து நாம் அன்பு செய்கிறோம். மனிதர்களுடைய முகத்தை பார்த்து நாம் அவர்களை நேசிக்கிறோம், உறவு கொண்டாடுகிறோம். ஆனால் கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். மனிதர்களோ முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய முகத்திலே நாம் போலியான ஒரு முகத்தை வைத்து
உள்ளத்தில் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் முகத்தில் சிரிப்போடு ஒரு பொய்யான ஒரு முகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் கஷ்டம் யாருக்கும் தெரியக்கூடாது, என் வேதனை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, என் கண்ணீர் கவலை யாருக்கும் தெரியக்கூடாது, என் குடும்பத்தில் கூடிய பிரச்சனை யாருக்கும் தெரியக்கூடாது. நான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறோம், நான் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி நான் காட்டிக்கிறோம், நான் நல்லதாக இருக்கிறேன்னு சொல்லி மக்களுக்கு காட்டிக்கிறோம். நம்முடைய பொய்யான முகங்களை வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். மனிதர்களோ முகத்தை பார்க்கிறார்கள், ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். இன்னைக்கு கவலையோடு வந்திருக்கிறாயா, கஷ்டத்தோடு வந்திருக்கிறியா, மனசிலே பாரத்தோடு வந்திருக்கிறியா, மனசில குழப்பத்தோடு வந்திருக்கிறியா, ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். ஆண்டவர் ஏதோ நம்மோடு நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஒரு நிமிடம் மௌனமாய் நம்முடைய கண்களை கூர்ந்து ஆண்டவரை பார்ப்போம். வேறு எங்கும் பார்க்காமல் இந்த நற்கனை ஆண்டவரை பார்ப்போம். பலிப்பீடத்தில் இருந்து நம்மை பார்க்கக்கூடிய ஆண்டவர் இதோ நமக்கு முன்பாக இருக்கிறார். ஒரு நிமிஷம் இந்த நற்கனை ஆண்டவரை உற்று பார்ப்போம். இயேசுவே, நீர் எம்மை பார்ப்பதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய முகத்தை நீ பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய முகங்களில் இருக்கக்கூடிய சோகமான வடுக்கள், எங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அழுகை, எங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கவலை, எங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய தோல்விகள், எங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான கவலையும் மிகுந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீ பார்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இதோ இன்றைக்கு எங்களுடைய முகத்தை நீ பாரும். ஆண்டவரே, உம்முடைய முகம் போல எங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும். எங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இரவுகள், எங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், எங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அழுகை, எங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீர், எங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கவலையினுடைய சுருக்கங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். எங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய துன்பத்தினுடைய அழுக்குகள் நீங்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய முகம் பிரகாசமாய் அமைய வேண்டும். எங்களுடைய முகம் உம்முடைய முகம் போல் மாற வேண்டும். எங்களுடைய முகம் உம்முடைய முகம் போல வெளிச்சமாய், அழகானதாய், ஆன்மீகமானதாய், விசுவாசமிக்கதாய், உமக்கேற்ற முகமாய் நாங்கள் மாறும்படியாய் எங்களை ஆசீர்வதியும் என சொல்லி ஆண்டவரிடம் வரம் கேட்போம். அமர்வோம். நம்முடைய முகங்களை அழகுபடுத்துவதற்கு நாம் என்னெல்லாம் காரியம் செய்கிறோம் என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய முகங்களை அழகுபடுத்துவதற்கு என்னெல்லாம் பயன்படுத்துகிறீங்க, என்னெல்லாம் வாங்குறீங்க, இந்த க்ரீம் அந்த க்ரீம், இந்த பவுடர் அந்த பவுடர், இந்த மேக்கப் அந்த மேக்கப், இந்த லிப்ஸ்டிக்கு, என்னெல்லாம் இந்த முகத்தில் போட முடியுமோ அதெல்லாம் நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னதான் நம்ம போட்டாலும் நம்முடைய முகம் வெள்ளையாக அல்லது நாம் விரும்புகிறபடியாக மாறினாலும் மாறலாம். ஆனால் மனசு மகிழ்ச்சியாக இருக்கிற வரையிலும் முகத்தில் மகிழ்ச்சி வராது. மனம் சந்தோஷமாக இல்லை என்றால் ஒருபோதும் முகம் சந்தோஷமாய் மாறாது. மனதிலே அழுகையும் மனதிலே கவலையும் வைத்துக்கொண்டு முகத்தை அலங்காரம் செய்வதனால், முகத்தை அழகுபடுத்துவதனால் என்ன பயன்? முகத்தில் பவுடரெல்லாம் போட்டுட்டு மனசு ஃபுல்லாக கவலையும் கஷ்டம் வைத்து கொண்டு இருப்பதனால் என்ன பயன்? பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுடைய அழகான முகத்தெல்லாம் பார்க்க விரும்பலை. நீங்கள் எவ்வளோ மேக்கப் போட்டு ஆலயத்துக்கு வந்தாலும் அதெல்லாம் நான் பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோதான் அலங்காரம் பண்ணி சீராக சிங்காரிச்சுட்டு வந்தாலும் உங்கள் முகத்தெல்லாம் நான் பார்த்து எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. மனிதர்களோ முகத்தை பார்க்கிறார்கள், நானும் மனிதனுடைய உள்ளத்தை பார்க்கிறேன். அதனால்தான் மத்திய நற்செய்தியில் 5ஆம் அதிகாரத்தில் மறைப்பொழியில் சொல்லுகிறார், தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர்.
பான்ஸ் போட்டு வந்திருக்கிறவங்க கடவுளை காண்பர் இல்லை. மேக்கப் போட்டு கொண்டு வந்திருக்கிறவர்கள் கடவுளை காண்பர் இல்லை. இந்த கிரீம் போட்டு கொண்டு வந்திருக்கிறவர்கள் கடவுளை காண்பவர் இல்லை. தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், எனில் அவர்கள் தான் கடவுளை காண முடியும். நம்முடைய முகத்தினால் கடவுளை காண முடியாது, நம்முடைய அகத்தின் வழியாகத்தான் கடவுளை காண முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம்முடைய முகங்களை பார்க்கிறார். உண்மையிலே நாம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோமா? நாம் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் முகமுடிகளை போட்டு கொண்டிருக்கிறோம். முகமுடிகளை போட்டு கொண்டிருக்கிறோம். யாருக்கு நம்முடைய ஒரிஜினல் முகத்தை காட்ட விரும்பலை. யாருக்கு நான் யார் என்பதை காட்டிக்கொள்ள விரும்புவதில்லை. நாம் ஏதோ ஒரு இந்த உலகத்தில் நடித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கு முன்னாடி ஒவ்வொரு விதமாக நடித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கு முன்பாக நம்முடைய முகத்தை அவர்களுக்கு ஏற்ற போல் நம்முடைய முகத்தை மாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த முகம் ஒரிஜினல் முகமாக இல்லை. நம்முடைய உள்ளத்தில் இருப்பதை மறைத்து கொண்டு வெளியே வேறு விதமாக நடித்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, ஆனால் சந்தோஷமாக இருப்பது போல் நாம் அடுத்தவர்கள் காட்டி கொண்டிருக்கிறோம். மனசில் தூய்மை இல்லை, ஆனால் நம்முடைய முகத்தில் புனிதர்களாய் நாம் காட்டி கொண்டிருக்கிறோம். உண்மையில் நம்முடைய எண்ணங்கள் சரியில்லை, நல்ல எண்ணங்கள் இல்லை, ஆனால் நாம் நல்லவர்களை போல் நம்முடைய முகத்தை வெளிப்படுத்துகிறோம். உள்ள ஒன்று வெளியே ஒன்றாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய முகம் ஆண்டோடைய முகம் போல் மாற வேண்டும். ஆண்டோடைய முகம் எப்படி இருந்துச்சு? மத்திய நச்சரி சொல்றாரு, அது ஒளிமயமானதாய் இருந்தது, கதிரவனை போல் ஒளிமயமானதாய் இருந்தது. அங்கு இருளுக்கு இடம் கிடையாது, அந்த இரவுக்கு இடம் கிடையாது, அங்கு மூடி மறைப்பதுக்கு ஒன்றும் கிடையாது, வெட்ட வெளிச்சமாகினது. பிரியமானவர்களே, மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா முகம் சுத்தமாகும். அகத்தின் நிறைவே முகம் காட்டும். மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் முகம் இருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் அருமையான ஒரு வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவிலியம் வைத்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12 முதல் 19 இறை வார்த்தைகள் நான் வாசிக்கிறேன். அதில் இருந்து இரு கருத்துக்களை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறார். அதை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 12 முதல் 19. நாம் இதுபோல செவ்வாய்க்கிழமையில் வருகிற போது நாம் இறை வார்த்தைகளை நாம் நிறைய வாசிக்கிறோம். விவிலியத்திலிருந்து வாசிக்கிறோம், திருப்பாடலிருந்து வாசிக்கிறோம். நம்முடைய கரங்களில் விவிலியம் இருந்தால் இன்னும் இந்த நற்கனை ஆராதனையிலே பங்கெடுப்பதற்கு நன்றாக இருக்கும். இறை வார்த்தைகள் நம்மோடு இருக்கிற போது அது இன்னும் நம்மை ஜெபிக்க தூண்டும். எனவே முடிந்தவர்கள் வரக்கூடிய நாட்களிலே இந்த விவிலியத்தோடு வாருங்கள். விவிலிய மாதத்தில் இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் விவிலியத்தின் மாதம். ஆக இறை வார்த்தைகளை நாம் இன்னும் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம், இறை வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அந்நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அந்த 12 பெயர்கள் அங்கு வருது. அதை நாம் பூசையில் வாசிப்போம். கடைசியில் அந்த திருத்தூதர்கள் எல்லாம் 12 பேர் தேர்ந்தெடுத்த பின்னாடி என்ன நடக்குது? பெருந்தலான அவருடைய சீடர்களும் யூதியா முழுவதிலும் இருந்து, எருசலேமில் இருந்தும், சீதோன் கடற்கரை பகுதியில் இருந்தும் வந்த பெருந்தலான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இதுதான் இன்னைக்கு வாசகம். 2 விஷயங்களை இன்னைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு ஒரு மலை மீது ஏறினார். மலை மீது ஏறி இரவெல்லாம் கடவுளிடம் வேண்டுவதற்காக செலவு செய்தார். இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். புரியுமானவர்களே,
இயேசுனுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது மிக மிக முக்கியமான இடம் வகித்தது. இயேசுனுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது மிக முக்கியமான இடம் வகுத்தது. அவர் எப்படிப்பட்ட வேலைகள் பணியில் இருந்தாலும் ஜெபிப்பதற்கு அவர் ஒருபோதும் மறந்ததில்லை, மறுத்ததில்லை. அவர் இரவெல்லாம் ஜெபத்தில் செலவிட்டார். த ஹோல் நைட், இரவு முழுவதுமாக இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும், அடுத்த நாள் காலையில் விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். முதல் செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது என்னவென்றால், தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைக்கிறார். அழைத்து அதில் 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். இயேசுக்கு எத்தனை சீடர்கள் இருந்தார்கள்? இயேசு எத்தனை சீடர்கள் இருந்தார்கள்? திருத்தூதர்கள் 12 பேர். சீடர்கள் எத்தனை பேர்? 72 பேர். அந்த 72 பேர்ல ஆண்டவர் இயேசு எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறார்? 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 12 சீடர்கள் தான் இயேசுவோடு இருக்க போறவங்க, இயேசு சாகிற வரையிலும் இருக்க போறவங்க, இயேசு இறந்த பின்பு இயேசுனுடைய நற்செய்தி அறிவிக்க போறவங்க, இயேசு இறந்த பின்பு அவர் விண்ணகம் சென்ற பின்பு தூய ஆவியானவர் இறங்க போகிற 12 பேர் இவங்க தான். இவர்கள் தான் தூய ஆவியை பெற்ற பின்னாடி ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்று போதிக்க போறவங்க, நற்செய்தி கொண்டு வர போறவங்க. இந்திய நாட்டுக்கு எந்த தூதர் வந்தார்? இந்திய நாட்டுக்கு எந்த திருத்தூதர் வந்தார்? தோமையார் வந்தார். ஆக ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த திருத்தூதர்கள் தான் கொண்டு போக போகிறார். இயேசு நற்செய்தி கொண்டு போக போறாங்க, இயேசுவை கொண்டு போக போறாங்க. அப்போ இந்த மிக மிக முக்கியமானவர்கள், இயேசுனுடைய வாழ்க்கையில் ரொம்ப மிக முக்கியமானவர்கள் யாரு? இந்த திருத்தூதர்கள். இந்த திருத்தூதர்களை நீங்க வாங்க, நீங்க கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறீங்க, நீங்க வாங்க, நீங்க ஒரு 6 பேக்ஸ் வச்சிருக்கிறீங்க, ரொம்ப வலிமையா இருக்கிறீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, நீங்க வாங்க. நீங்க கொஞ்சம் அழகா இருக்கிறீங்க, வெள்ளையா இருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் வாங்க. இயேசு அப்படி கூப்பிடல. நீங்க கொஞ்சம் அறிவாளியா இருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் நல்லா பேசுறீங்க, நீங்க வாங்க, அப்படியெல்லாம் கூப்பிடல. இயேசு அந்த சீடர்களை அழைப்பதற்கு முன்னாடி ஜெபம் செய்தார். ஜெபம் செய்தார். தன்னுடைய சீடர்களை அழைப்பதற்கு முன்னாடி இயேசு ஜெபம் பண்ணார். முக்கியமான ஒரு பணியை துவங்குவதற்கு முன்பாக இயேசு ஜெபம் செய்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். மிக முக்கியமானவர்களை தேர்ந்தெடுக்க போகிறார். மிக முக்கியமான மனிதர்களை தேர்ந்தெடுக்க போகிறார். அந்த முக்கியமான காரியத்தை செய்வதற்கு முன்னாடி இயேசு ஒரு 5 நிமிஷம் அல்ல, 10 நிமிஷம் அல்ல, 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல, அந்த 12 பேரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி இரவெல்லாம் செலவு செய்தார் ஜெபத்துல. அப்போ எவ்வளவு அவர் அந்த சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஜெபத்தில் இருக்கிறார். ஒரு மிக முக்கியமான முடிவை எடுப்பதற்கு, ஒரு முக்கியமான டிசிஷன் எடுப்பதற்கு அவர் அவ்வளவு நேரம் ஜெபம் செய்கிறார். பிரியமானவர்களே, முதல் செய்தி தான், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் தோற்று போவதற்கு காரணம், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பயன் அளிக்காமல் போவதற்கு காரணம், நீங்கள் எடுக்கக்கூடிய பலவிதமான பணிகள் வேலைகள் உங்களுக்கு பயன் இல்லாமல் அமைவதற்கு காரணம், நீங்கள் எடுக்கக்கூடிய பலவிதமான திட்டங்கள் முன்னெடுப்புகள் பலவிதமான செயல்கள் நீங்கள் எடுத்தும் அதன் விளைவாக நீங்கள் முன்னேற முடியாமல் அது பாதியில் நின்று போவதற்கு காரணம், அது நமக்கு முட்டுக்கட்டையாக அமைப்பதற்கு காரணம், அது நமக்கு உருப்படாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு நமக்கு ஜெபம் வேண்டும் என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம். ஐ மேக் மை டிசிஷன், என்னால் முடிவெடுக்க முடியும், என்னுடைய அறிவால் முடிவெடுக்க முடியும், என்னுடைய திறமையால் முடிவெடுக்க முடியும், எனக்கு அனுபவம் இருக்கிறது, இந்த தொழிலில் அனுபவம் இருக்கிறது, இந்த பணியில் அனுபவம் இருக்கிறது, இந்த காரியத்தில் எனக்கு அனுபவம் இருக்கிறது, நான் முடிவெடுப்பேன், என் முடிவு ஒருபோதும் தப்பா மாறாது, நான் எடுக்கக்கூடிய டிசிஷன் ஒருபோதும் தப்பா போகாது என்று நாம் நம்மை நினைத்து, நம்முடைய பலத்தை நினைத்து, நம்முடைய டேலண்டை நினைத்து, நம்முடைய அனுபவத்தை நினைத்து நாம் முடிவெடுப்பதனால் தான் பல முடிவுகள் நமக்கு சாதகமாய் அமையாமல் இருக்கின்றன, பல முடிவுகள் நமக்கு பயன் அளிக்காமல் இருக்கின்றன. இயேசு ஒரு மிக முக்கியமான முடிவை எடுக்கிற போது
ஆண்டவர் இயேசு ஜெபம் செய்தார். எத்தனை பேர் இன்னைக்கு நாம் ஜெபம் செய்து முடிவுகளை எடுக்கிறோம்? நாம் மனிதர்களுடைய ஆலோசனை கேட்கிறோம். அவருக்கு அனுபவம் இருக்கு, அவருடைய அனுபவத்தை கேட்கிறோம். இவருக்கு அனுபவம் இருக்கு, இவருடைய அனுபவத்தை கேட்கிறோம். அவர் அந்த தொழில பெரியவராக இருக்கிறார், அவருடைய அனுபவத்தை கேட்கிறோம். அவருடைய அனுபவம் உங்களுடைய அனுபவமாக மாறாது. அவருடைய தொழில் அனுபவம் உங்களுடைய தொழிலுக்கு சரிபட்டு வராது. அவர்களுடைய தொழிலை வெற்றி அடைந்தால் உங்களுடைய தொழிலை நீங்கள் வெற்றி அடைந்திட முடியாது. பிரியமானவர்களே, மனிதனுடைய உதவியை கேட்பதற்கு பதிலாக நாம் யாரிடம் உதவி கேட்க வேண்டும்? வராத வார்த்தை, கடவுளிடம் உதவி கேட்க வேண்டாம். அந்த கடவுளுடைய உதவி கேட்கணும்னா இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? ஜெபம் செய்யணும். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும்? சும்மா ஒரு நிமிஷம், சும்மா ஆலயத்துக்கு வந்து, ஆண்டு இந்த தொழில் தொடங்க போகிறேன், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. நான் இந்த வேலை செய்ய போகிறேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. நான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூக்கு போகிறேன், என் பையன் கொஞ்சம் இந்த இன்டர்வியூக்கு போகிறான், அவனுக்கு கொஞ்சம் கரை சேர்த்துங்க. இன்னைக்கு என் பிள்ளை பரீட்சை எழுத போது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த ஜெபம் எல்லாம் பலன் கொடுக்காது. கடவுள் மத்தியில் இருந்து கடவுள் சொல்றதை கேட்டு இதை செய்யலாமா, செய்யக்கூடாது, இது பண்ணா நமக்கு விளங்குமா, விளங்காது, இது பண்ண நமக்கு வெற்றியாக அமையுமா, அமையாத என்று கடவுளுடைய முன்னிலையில ஜெபத்திலே முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுத்த பின்னாடி அந்த முடிவை ஆண்டவர் நமக்கு சொல்லுவார், நீ செய், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொன்ன பின்னாடி நாம், ஆண்டவரே நீ இந்த முடிவு எடுக்க சொல்லியிருக்கிறீங்க, இந்த பணியை செய்ய வேண்டும் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று நாம் அதன் பின்பு தான் ஆண்டோடைய கிருபையை, ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை கேட்கணும். நாம முடிவெடுத்துறோம். நாம முடிவெடுத்த பின்னாடி அந்த முடிவு கடவுளுக்கு விருப்பமான முடிவா இல்லையா அப்படி தெரியாம நாம் எடுத்த முடிவுக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்பா, நீ எடுத்த முடிவுக்கு கடவுள் எப்படி உதவி செய்வாரு? நீ எடுத்த முடிவிலே கடவுளுக்கு உடன்பாடு இருக்க வேண்டும். நீ எடுத்த முடிவு கடவுளுடைய முடிவாக இருக்க வேண்டும். நீ எடுத்த முடிவு கடவுள் சொன்ன முடிவாக இருக்க வேண்டும். நீ கடவுளுக்கு கேட்கவே இல்லை, இதை நான் செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு கேட்கவே இல்லை. நீ கடவுளுடைய ஆலோசனையை பெறல, கடவுளுடைய அட்வைஸை நீ வாங்கல. தூய ஆவியானவர் ஆலோசகர், தூய ஆவியானவர் அறிவுரை வழங்கக்கூடியவர், அவருடைய உதவி எதுவும் கேட்கல. நீ பாட்டு ஒரு முடிவெடுத்த, எனக்கு அது உதவி செய்யும் சொல்லி கடவுள் கொடுத்து கேட்டா எப்படி அது விளங்கும்? ஆக என்னுடைய செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் அது பெரிய பிஸ்னஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை. சின்ன காரியமாக இருந்தாலும் கூட பெரிய மாணவர்களை ஜெபித்து நாம் முடிவெடுக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக இரவெல்லாம் ஜெபத்தில் ஈடுபட்டார். 72 சீடர்கள் இருக்காங்க, அதுல 12 பேரை எடுக்கணும். யாரை எடுப்பது? இயேசுவுக்கு ஜெபம் தேவைப்பட்டது. ஆண்டவரை நான் எடுக்கக்கூடிய சீடர்கள் நல்லவங்களாக இருக்கணும். அப்படி ஜெபித்தும் எடுத்த ஒரு சீடன் கெட்டு போனான் பாருங்க. அப்படியும் இயேசு ஜெபித்து எடுத்த ஒரு சீடன் கெட்டு போனான். அது இயேசுனுடைய செலக்ஷன்ல பிரச்சனை கிடையாது, இயேசு செய்த அந்த தேர்வில் பிரச்சனை கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு காரியத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணராமல் இருந்தது அவனுடைய பிரச்சனை, யூதாசனுடைய பிரச்சனை. பிரியமானவர்களே, முதல் செய்தி இதுதான். whatever you take, whatever you do, what you are going to do, spend some time in prayer. Before you take the decision, very important decision, keep it in the presence of God, keep in the hands of God. ஆண்டவர் கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதை நான் செய்ய போறேன், செய்யலாமா வேண்டாமா? இதை நான் பண்ண போறேன், பண்ணலாமா வேண்டாமா? எத்தனை காரியங்கள் பாதியில் நின்று போனவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். எத்தனை காரியங்கள் எடுத்து தோற்று போனதை பார்த்திருக்கிறோம். அவங்ககிட்ட பணம் இருந்தது, பலம் இருந்தது, செய்யக்கூடிய அத்தனை காரியங்கள் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு தடை வந்து ஒன்றுமில்லாமல் தடைபட்டு போயிருப்ப நான் பார்த்துருக்கேன் இல்லையா? நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் நீங்க போகலாம். இந்த பக்கம் போகிற போது ஈஸியாக ஒருத்தர் கூட பார்க்குற பெரிய பில்டிங்ஸ் பாதியில அப்படியே பல ஆண்டு காலமாய் நின்று போயிருக்கு. காரணம் என்ன? நான் உங்ககிட்ட பணம் இல்லையா? ஆனால் பணம் இல்லைன்றதுக்காக கிடையாது.
ஏதோ ஒரு தடை, யாராலையும் ஒரு தடை, எதனாலையும் ஒரு தடை, முடிஞ்சு போச்சு. பிரியமானவர்களே, நல்ல முடிவுகளை, சிறந்த முடிவுகளை எடுப்பதற்கு நாம் நம்முடைய புத்தி மட்டும் போதாது, நம்முடைய அனுபவம் மட்டும் போதாது, மற்றவருடைய ஆலோசனை மட்டும் போதாது, இந்த தெய்வத்தினுடைய, இந்த ஆண்டவருடைய உதவி, கிருபை, ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். இதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய முதல் செய்தி. ஏன்னா அவரே தன்னுடைய சீடர்களை எடுப்பதற்கு முன்னாடி, தன்னுடைய திருத்துதரை எடுப்பதற்கு முன்னாடி இயேசு என்ன பண்ணாரு? ஒன்றும் ஒரு உங்களுக்கெல்லாம் நான் பிரசங்கம் வைக்கிறது, இயேசு என்ன பண்ணாரு? இயேசு என்ன பண்ணாரு? நான் 2-3 5 நாட்களுக்கு முன்னாடி என் கண்ணு பிரச்சனைக்காக அகர்வால் ஹாஸ்பிட்டலில் போய் உட்கார்ந்து, நான் மட்டும் தனியாக போனேன், யாரும் அழைத்து செல்லவில்லை. அங்கே வந்திருக்கிற எல்லாருமே கண்ணில் ட்ராப்ஸ் ஊற்றி 1 மணி நேரம் அப்படியே கண்ணு மூடிட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது கண்ணு கிளியராக தெரிவதற்கு ஒரு 3-4 மணி நேரம் ஆகும் அப்படி சொன்னாங்க. இப்போ நான் உட்காந்து யோசித்தேன், இப்போ எனக்கு ட்ராப்ஸ் போட்டாங்கன்னா 1 மணி நேரம் நான் இங்கே உட்காந்து இருக்கணும், என் பக்கத்தில் யாருமே இல்லை, நான் இங்கிருந்து சப்போஸ் போகணும் வாங்க அப்படின்னு கூட என்னை யாராவது கூட்டிகிட்டு போனேன், யாருமே இல்லை. சப்போஸ் எல்லாம் முடிஞ்ச பின்ன செக் முடிச்சுட்டு நான் பாலபாக்கம் போனேன்னா அப்படியே கண்ணு தெரியாமல் அப்படியே கலங்கியபடியாக போகணும். எதுக்கே இவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னா, ஒருவேளை கண்ணு தெரியாமே போனால் எவ்வளவு வேதனை. இப்போ நம்ம சுற்றி கண்ணு தெரியாமல் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நான் யோசித்து கொண்டிருந்தேன். இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்குறோம், அப்படியே வாய் மூடிட்டு இருக்கிறோம், நம்மால் பேச முடியும், நம்மளால் பதில் சொல்ல முடியும், ஆனால் வாய் மூடிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, ஒருவேளை நம்ம ஊமை ஆயிட்டோம்னா ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கும், அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறதுக்கும், இயேசு அப்படின்னு சொல்கிறதுக்கு அன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டாலும் வராது. கடவுள் பேசக்கூடிய, கடவுள் துதிக்கக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய பேச்சு திறமையை கொடுத்துருக்காரு. ஒரு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிட்டு பதில் கேட்குறேன், உட்காந்துக்கிறீங்க, தெய்வம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. என்னை புகழ்வதற்கு உங்களால் முடியல, என்னை பற்றி சொல்கிறதுக்கு உங்களால் முடியல, ஜபம் செய்வதற்கு முடியல, பாடுவதற்கு முடியல. பிரியமானவர்களே, எது எப்போ நடக்கு நமக்கு தெரியாது, எது எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது, நம்முடைய உடலில் என்ன பாதிப்புகள் நமக்கு எப்போ நடக்கும் தெரியாது. ஆக எல்லாம் இருக்கிற போதே ஆண்டவரை துதிக்க பழகிக்கொள்வோம், ஆண்டவரை ஆராதிக்க பழகிக்கொள்வோம், ஆண்டவரை பெயர் சொல்லி அழைக்க பழகிக்கொள்வோம். இது முதல் விஷயம். ரெண்டாவது, நான் முதல் விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, எந்த முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, இன்னைக்கு கடைசியாக நம்ம படித்தோம், ஆண்டவர் போய்கொண்டிருக்கிற போது நோய் பிடித்தவர்களெல்லாம் ஆண்டவர் கூட்டிட்டு வராங்க, ஆண்டவர்களை தொடுகிறார், சுகம் அடைகிறார்கள், அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டது அப்படின்னு வாசித்தோம். என்னுடைய வாசகத்தில் இயேசுவிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருந்து வல்லமை வெளிப்படும். நாம் பெருமைக்காக சொல்ல, நேற்று ஒரு பெண்மணி வந்தார்கள், நம்மை பங்கு சார்ந்தவர்கள் தான், உடல்நிலை சரியில்லாமல் எப்பயோ வந்தாங்களாம். என்னிடம் ஃபாதர் நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வழக்கம் போல் எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுவது போல் தான் ஜெபம் செய்து ப்ளஸ் பண்ணேன். நேற்று வந்தார்கள். அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன், பெருமைக்காக இல்லை. ஃபாதர் நீங்கள் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணி அனுப்பினீங்க, வீட்டுக்கு போன உடனே எனக்கு நல்லா ஆயிடுச்சு, என்னுடைய காய்ச்சல் நீங்கிடுச்சு, உங்களுடைய பிளஸ்ஸிங்கில் நான் வல்லமையை பார்த்தேன். நான் சொன்னேன், கடவுள் உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்தார், அந்த ஜெபத்தின் வழியாமல் கடவுள் உங்களுக்கு அந்த அற்புதம் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிற போது உங்கள் வழியாக ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார், உங்கள் வழியாக ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஜெபிக்கிறவர்களிடமிருந்து வல்லமை வெளிப்படும். பேதுரு புதுமை செஞ்சார், எப்படி? சீடர்கள் புதுமை செய்தார்கள், எப்படி? பவுலடியார் புதுமை செய்தார்கள், எப்படி? பிரியமானவர்களே,
ஜெபத்தின் வழியாக நாம் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்த முடியும். எனக்குள்ள என்ன இருக்கோ அதை நான் மற்றவர்கள் கொடுக்க முடியும். ஜெபத்தின் வழியாக எனக்குள்ளே வல்லமை இறங்கிய என்றால் என் வழியாக அடுத்தவர்களுக்கு வல்லமை போகும். என்னை விட நீங்கள் மேலான காரியங்களை செய்வீங்க ஆண்டவர் சொல்றார். என்னை விட நீங்கள் அதிகமான நற்செயல்களை செய்வீங்க, வல்லமையுள்ள காரியங்களை செய்வீங்க ஆண்டவர் சொல்றார். ஜெபிக்கிறவர்கள் வல்லமை வெளிப்படும். உங்க வாழ்க்கையில் நீங்க வல்லமை உடையவர்களாக இருப்பீங்க. ஆண்டவருடைய வல்லமை நீங்க பெறுவீர்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஆண்டவருடைய வல்லமை நீங்க அனுபவிப்பீங்க. அதை மற்றவர்களுக்கு நீங்க கொடுக்க முடியும். இயேசு ஜெபித்தார், அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டுகிட்ட வேண்டும், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஜெபத்தில் ஈடுபாடு இல்லை, ஜெபிக்கக்கூடிய நேரம் இல்லை, ஜெபிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜெபிக்க எனக்கு மனசு போக மாட்டேங்குது, ஜெபிக்கணும்னு நினைச்சாலும் கூட ஆசைப்பட்டாலும் கூட என்னுடைய சூழல் ஜெபிக்க விடலை, அல்லது ஜெபிக்க நினைச்சாவே சோதனை வருது, பசாசு தொல்லை வருது, வேற காரியங்கள் எனக்கு வருது, நீண்ட நேரம் ஜெபிக்க முடியல. ஆண்டவர்கிட்ட உதவி கேட்போம். ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க உதவி செய்யுங்க. பாடுவோம். ஜெபி மகனே, ஜெபி மகளே, ஜெபி மகனே, ஜெபி மகளே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. நம் கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. ஜெபி மகனே, ஜெபி மகளே, கேளுங்கள் தருவேன் என்றாரே. தேடுங்கள் கிடைக்கும் என்றாரே. கேளுங்கள் தருவேன் என்றாரே. தேடுங்கள் கிடைக்கும் என்றாரே. தட்டுங்கள் திறக்கும் என்றாரே. நம் இயேசு நமக்கு வாக்கு தந்தாரே. தட்டுங்கள் திறக்கும் என்றாரே. நம் இயேசு நமக்கு வாக்கு தந்தாரே. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. நம் கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. மனம் திரும்பி மண்டியிடு, மன்னிப்பை கேட்டுவிடு. மனம் திரும்பி மண்டியிடு, மன்னிப்பை கேட்டுவிடு. மனதுருகும் தெய்வம் இயேசு
உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வாரே. மனதுருகும் தெய்வம் இயேசு உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வாரே. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. நம் கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. முழந்தால் படிடுவோம். ஜெபி மகனே, ஜெபி மகளே, ஜெபி மகனே, ஜெபி மகளே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. ஒரு நிமிடம் ஜெபித்து பார்ப்போம். பல்வேறு தேவைகளோடு தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். எல்லாருக்குமே தேவைகள் உண்டு. ஆனால் நமக்குள்ளே அவநம்பிக்கையும் உண்டு. இதெல்லாம் கேட்டால் கிடைச்சிருமா, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவாரா, எவ்வளோ கேட்டோம் ஆண்டவர் கொடுக்கல, இது மட்டும் கொடுத்துருவாரா, இந்த அவநம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தெய்வம் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகள். கண்ணீரோடு கேட்டுப்பார், கதலோடு கேட்டுப்பார். ஒரு நிமிஷம் நாம் ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் தேவைகளை எடுத்து வையுங்கள். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கடவுள், மனதுருகி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்தை கேட்கிறார். கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய கூக்குரலை கேட்கிறார். எகிப்திலே என் மக்கள் படுகிற துன்பத்தை நான் கேட்டேன், அவருடைய கூக்குரலை கேட்டேன். இன்னைக்கு உங்களுடைய கூக்குரலையும் கேட்கிறார். ஜெபிப்போம். மகன் மகள் என்ற உறவோடு கேட்போம். என் தாய் தந்தையாய் இருக்கக்கூடிய என் தெய்வம் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு கேட்போம். இந்த மாலை பொழுது வீண் போகாதபடி கேட்போம். நம்பிக்கையோடு செல்ல, மன உறுதியோடு செல்ல, என் வாழ்க்கை மேம்படும், என் குடும்பம் உயரும், என் தோல்விகள் நீங்கும், என் முயற்சிகள் வெற்றியாகும், நான் படுகிற கஷ்டத்துக்கு பலன் உண்டு, நான் படுகிற கஷ்டத்துக்கு எனக்கு பயன் உண்டு. இந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். கண்ணீரோடு கேட்கிற மக்களுடைய மன்றாட்டுக்களை ஆண்டவர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. நொந்த உள்ளத்தாரை ஆண்டு ஒருபோதும் வெறுப்பதில்லை. தனக்கு முன்னாடி முழந்தாள் படியிட்டு, ஆண்டவர் நீதான் என் கதி, நீதான் எனக்கு எல்லாமே என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டு அமைதியாக இருப்பாரா? பிள்ளை மீன் கேட்டால் தந்தை பாம்பையா கொடுப்பார். நீங்கள் உதவின்னு கேட்கிற போது ஆண்டவர் மறுப்பாரா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்கிற போது ஆண்டவர் தன்னுடைய காதுகளை பொத்தி கொண்டிருப்பாரா? ஆண்டவர் ஒருபோதும் பாராமுகமாய் இருப்பதில்லை. நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம், தொழிலை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய இளைஞர்களை ஒப்புக் கொடுப்போம். உன்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பாரங்களையும், கண்ணீரும், கவலை எல்லாவற்றையும் ஆண்டோடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம்.
ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என்னுடைய கணவனை ஆசீர்வதியுங்கள், அவர் செய்யக்கூடிய பணிகள், வேலைகள், தொழில்களை ஆசீர்வதியுங்கள், நாங்கள் எடுத்துக்கூடிய எல்லா முன்னெடுப்புகளை ஆசீர்வதியுங்க என்று சொல்லி ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை கேட்டு மாண்பிய கீதம் பாடி ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயர்யூ அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துழ்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கண்ணீரோடு ஜெபித்துப்பார், கதறலோடு ஜெபித்துப்பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கண்ணீரோடு ஜெபித்துப்பார், கதறலோடு ஜெபித்துப்பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. நம் கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே.